வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சபரிமலை ஆன்லைன் வெர்ச்சுவல் கியூவுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, அந்த வெர்ச்சுவல் கியூ இருக்கு இல்லைங்களா, அது இது எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்குவோம். கூகுள் குரோம் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு சபரிமலை வெர்ச்சுவல் கியூன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லிங்காக இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட்னு இருக்குது பாருங்கள், சபரிமலை ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் ஹோம் பேஜ், இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துடும். உங்ககிட்ட ரிஜிஸ்டர் ஐடி இருந்ததுனாக்கா டைரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பேஜ் போயிடும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி. அதை இங்கே ஆட் பண்ணிவிட்டு பேசிக் டீட்டெயில் தான், உங்கள் நேமு, லாஸ்ட் நேமில் உங்கள் அப்பா பேர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் இனிஷியல் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து ஜெண்டரு, ஃபுல் அட்ரஸ்ஸு, உங்கள் டோர் நம்பரு, தெரு பேர், ஏரியா அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டுன்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் டிஃபால்ட்டாக அதில் காட்டும், அதில் அதை நீங்கள் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு, ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் வைக்கிறீங்களோ அந்த ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் கொடுக்குறீங்கன்னா ஆதார் கொடுத்து அந்த ஆதார் நம்பர் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மெயில் ஐடி கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், அது மேண்டேட்டரி கிடையாது. கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அடுத்து பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஆக்டிவேஷன் லிங்க்கு ஒன்று வரும், ஓடிபி மாரி ஒன்று வரும். உங்கள் மெயிலுக்கு கொடுத்துருந்தேன்னா மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆக்டிவேஷன் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் ஐடி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் லாகின் ஹெரன் இருக்கு இல்லைங்களா, மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு லாகின் ஆகிடும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் லாகின் பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு பிலிகிராம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பிலிகிராம்ஸு, ஆட் பிலிகிராம்ஸ். செலக்ட் பிலிகிராம்ஸுன்றது நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அந்த டேட்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இல்லை நீங்கள் இப்போ தான் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பிலிகிராம்ஸ் போயிட்டு அவங்களோட ஃபோட்டோ எத்தனை பேர், இப்போ ஒரு 5 பேர் போகிறோன்னா 5 பேரோட ஃபோட்டோவையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும் பிலிகிராம்ஸ். 5 பேர்னா 5 பேருக்கும் தனித்தனி பதிவு போடணும். பர்சன் ஒன்னோடைய ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு அவரோட நேம், ஆக்சுவல் நேமை இந்த ஃபஸ்ட் நேமில் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேமில் அவரோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. மேலே ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, அவர் ஐடி என்ன ப்ரூஃப் கொடுக்குறாரோ, ஆதாரோ இல்லை ஓட்டர் ஐடி இல்லை பாஸ்போர்ட், இது மூணு செட் இதை எடுக்கிறாங்க ஐடி. மேக்ஸிமம் ஆதார் எல்லாருமே வச்சுருப்பீங்க, அதனால் ஆதார் கொடுத்து அவரோட ஐடியை கொடுத்து, இதில் இவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் கன்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா பிலிகிராம்ஸ் ஆட் ஆயிடுவாங்க. ஆட் ஆனது பிறகு இப்போ நீங்கள் 5 பேரையும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் வெர்ச்சுவல் கியூ போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டு நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 17ஆம் தேதி போகிறீங்கன்னா 17 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அவைலபிள் காட்டும், எந்த ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் செலக்ட் பிலிகிராம்ஸ் ஆப்ஷனுக்கு போகணும். செலக்ட் பிலிகிராம் போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அவங்களோட லிஸ்ட்டு இதில் காட்டும். ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா அந்த 5 பேரையும் டிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று என்னன்னாக்கா ஒரே டைமில் 5 மட்டும் தான் நீங்கள் புக் பண்ண முடியும். அதே போல் ஒரு ஐடிக்கு 10 தான் அலோட் பண்ணுவாங்க. ஒரே டைமில் சேம் டைமில் 5 தான் பண்ண முடியும். இப்போ 10 பேராக போகிறாங்கனாக்கா 5 பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு ஐடிக்கு 10 மட்டும்தான். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 பேரோட லிஸ்ட்டையும் அதில் காட்டிடும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் டு ஒயிட் லிஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது போல் வந்து உங்களுக்கு வந்து
உங்கள் விர்ச்சுவல் கியூவோட டேட்டு, என்னைக்கு போகிறீங்களோ அந்த டைமு, எத்தனை பிலிகிராம்ஸ்ன்னு கொடுத்து அதுக்கு ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது போல் புக்கிங் ஐடி கிரியேட் ஆகிரும். மறுபடியும் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா புக் ஆயிரும். நான் இப்போ புக் பண்ணாததுனால நான் அதை கன்ஃபார்ம் பண்ணல, ப்ரொசீட் கொடுக்கல. ப்ரொசீட் கொடுத்துட்டா டேரெக்டாக அது ப்ரொசீட் ஆகிடும். ப்ரொசீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷனில் போய் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் அதில் காட்டி எடுத்துக்கலாம். அது ஒர்க் இல்லைங்களா, இது போல் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது போல் பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகும். அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை மொபைலில் வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணிங்கனாலும் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே விர்ச்சுவல் கியூ அங்கே க்யூவில் நீங்கள் காமிச்சிட்டு உள்ளே போய்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலை எப்படி விர்ச்சுவல் கியூ புக் பண்ணுறதுன்ற இது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.